முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு மீது வழக்கு பதிவு செய்ததை வரவேற்பதாக சமூக வலைதளத்தில் திரு அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், அண்ணாமலை பதிவிட்டது என்ன விவரிங்க? வணக்கம். முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியும் வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைமை சேவகருமாக இருக்கக்கூடிய அண்ணாமலை தொடர்ந்து பல்வேறு அரசு நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் சூழ்நிலைகள் தொடர்பாக பாஜகவிலிருந்து விலகியிலிருந்து தனது கருத்துக்களை சமூக வலைதளம் மூலமாகவும் வீடியோக்கள் மூலமாக வெளியிட்டு வருகிறார். அதன்படி நேற்றைய தினம் சாலை ஒப்பந்தத்தில் முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு உள்ளிட்ட அவர்கள் தொடர்புடைய இடங்கள்ல சோதனை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய சோதனையை வரவேற்பதாக தற்போது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2022ஆம் ஆண்டு சாலை ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டதில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் புகாரின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழக அரசின் உத்தரவுப்படி லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து சோதனை நடத்தினர். முந்தைய திமுக ஆட்சியில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் தமிழக அரசின் நடவடிக்கை தாவேகா தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக அரசின் நடவடிக்கையை நான் வரவேற்கிறேன். இந்த வழக்குகள் விரைவாக முடிவு கொண்டு வரப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்புகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக ஆட்சி காலத்தில் நடந்த பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் என்பது இருக்கிறது. அதில் குறிப்பிட்ட மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளாக டிஜிஆர் எனர்ஜி ஊழல், விதிமுறைகளை மீறி ஒப்பந்தம் மீண்டும் வழங்கப்பட்டதும் பின்னர் அது வெளிச்சத்துக்கு வந்ததும் ரத்து செய்யப்பட்டதும் தொடர்பாக விசாரிக்க வேண்டும். ஊட்டச்சத்து கிட் ஊழல், ஆவின் தயாரிக்க முன்வந்திருந்தும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து அதிக விலைக்கு சத்துமாவு வாங்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றி கழக தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக அரசு விசாரிக்க வேண்டும். பொங்கல் வேட்டி ஊழல், பருத்திக்கு பதிலாக அதிக அளவு பாலியஸ்டர் பயன்படுத்தப்பட்டதாகவும் அதற்கான ஆதாரங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்க வேண்டும். போக்குவரத்து துறை ஊழல்கள், குறிப்பாக பிரதிபலிப்பு தகடுகள் உள்ளிட்ட கொள்முதல் முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது போக்குவரத்து துறையில, அது தொடர்பாக விசாரிக்க வேண்டும். தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் பூச்சிக்கொல்லி கொள்முதல் உள்ளிட்ட, அதே போல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் நடைபெற்ற ஊழல்கள் தொடர்பாக குறிப்பாக ஒரு 6 முக்கியமான ஊழல்களை குறிப்பிட்டு அண்ணாமலை அவர்கள் இது தொடர்பாகவும் அரசு விசாரிக்க வேண்டும். அதே போல மேலும் நீண்ட காலமாக பதில் கிடைக்காத ஒரு விவகாரம் இருக்கிறது. அது என்னவென்றால் முன்னாள் துணை முதலமைச்சரும் தற்போது எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய திமுக உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றமும் தனியார் ஸ்டீல் நிறுவனமும் ஒரே முகவரியில் செயல்பட்டது ஏன்? அதே போல இந்த தனியார் ஸ்டீல் நிறுவனம் தமிழ்நாட்டில் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டதாக கடந்த திமுக ஆட்சியில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அப்படி ஒரு முதலீடு வந்ததாக தற்போது வரை எங்கும் பதிவுகள் இல்லை என்பது குறித்தும் முறையாக விசாரிக்க வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்துமே அண்ணாமலை பாஜகவில் இருந்த மாநில தலைவராக இருந்த போதும் சரி, நிர்வாகியாக இருந்த போதும் சரி, பல்வேறு ஆதாரங்களுடன் திமுக எதிரான ஆதாரங்களுடன் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையில தற்பொழுது இதே பட்டியலை வெளியிட்டு இந்த விவகாரங்களை தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான தமிழக அரசு விசாரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சதீஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.